ஆட்சியிலும் அதிகாரம் வேண்டும், அரசியலிலும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கிய ஈக பெருஞ்சுடர் இமானுவேல் சேகரன் வெட்டி சாய்க்கப்பட்டார். முதுகுளத்தூர் கலவரம் உருவானது. உண்மையிலே 18 நாள் முதுகுளத்தூர்ல ஒரு போர் நமக்கு எதிராக நடந்தது. வரலாற்றுல இந்திய துணை ராணுவம் வந்து அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போர். அதிகாரத்திற்கு வரக்கூடாது. அது இமானுவேல் சேகரனா, நீ யார்கிட்டையும் வந்து உன்னுடைய உரிமை கேளு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீ தேர்தலின் வழியாக அதிகாரத்திற்கு வரும்போது வெட்டி கொல்லப்படுவார். சேகரன் படுகொலை, எஸ் டி முருகையன் படுகொலை, மாடக்கோட்டை சுப்பு படுகொலை, சிக்கல் கணேச பாண்டியன் படுகொலை, பசுபதி பாண்டியன் படுகொலை வரைக்கும் இந்த அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதிகாரத்தை நோக்கி நாம் நகரும் போதெல்லாம் பச்சை படுகொலைகள், இரத்த கலரிகள், பெரும் கலவரங்கள் இங்க வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அப்ப நாங்குநேரி தேவேந்திர குல வேளாளர்களை பயம் காட்டணும்னா தீபக் பாண்டியனை படுகொலை செய்யணும். உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மல்லர் பேராயத்தின் சார்பில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின தங்கச்சியும் சரி, தங்கச்சி குயிலி நாச்சியாரும் அன்பு தம்பி வெள்ளப்பாண்டியன் அவர்களும் அதிகாரம் இல்லை என்பது குறித்து அழுத்தமாக பேசினாங்க. எங்க குழு ஒரு ரகசியம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு ரகசியமான குழுமா தான் எங்களுடைய குழு. இதுக்கு தலைவரும் கிடையாது, தொண்டரும் கிடையாது. வேலை திட்டம் மட்டும்தான், ஒரு வேலை செய்வதற்கு மட்டும்தான் ஒரு குழு வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே வரலாற்றில், இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றிலும் முதல் முறையாக பொதுவாக ஒரு ரகசியமா, வெளிப்படையா ரகசியமா ஒரு குழு இயங்க முடியுங்கிறது எங்க குழு தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. எங்க குழுவினுடைய விதிமுறைகளை மீறி மணிப்பாண்டியன் வந்து 31 நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு. அதான் உண்மை. இலக்கு 2026 அதிகார அரசியல் முன்னெடுப்புங்கிற நாங்க சொல்லை வைக்கும் போதே இந்த சமூகத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளிலே அடகு வைத்துக் கொண்டு தன்னை வளப்படுத்திக் கொண்ட தலைவர்களுக்கெல்லாம் முதல் பதற்றம் வருகிறது. ஏதோ இவங்க ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை நகர்த்துகிறார்கள் என்று சென்னையில முதல்ல ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டோம். அதிகார அரசியல் குறித்து நம்ம மக்களுக்கு நிறைய புரிதல் இல்ல. கல்வியில, பொருளாதாரத்துல உயர்ந்துட்டா இந்த சமூகத்துக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு படித்தவர்கள் ஒரு மாயையில இருக்கிறான். படிக்காதவன் அப்படி ஒரு வேட்கை அவனுக்குள்ள இருக்குது. கல்வியில, பொருளாதாரத்தில் நம்ம வந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் கல்வியில் உயர்ந்தாலும் பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் அதிகாரம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தன்னுடைய சுய உழைப்பால் அடுத்தவனை சுரண்டாமல், ஊரை அடித்து உலையில் போடாமல், தன்னுடைய சொந்த உழைப்பால் தலை நிமிர்ந்த சமூகம் என்று நான் இந்த சமூகத்தை பெருமையோடு சொல்வேன். நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன். 1923ஆம் ஆண்டு பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற அயல்நாடுகளுக்கு சென்று பல்வேறு பணிகளை செய்து பெரும் பொருளை ஈட்டி கல்வியிலே வளர்ந்து பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சு பெரிய அளவு பொருளாதாரத்தோடு ராமநாதபுரம் மண்ணை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர் ராமநாதபுரத்தில் வந்து இறங்குறான். கடல் வழியாக வந்து ராமநாதபுரத்தில் இறங்குற 1923ஆம் ஆண்டு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ந்த ஒரு கூட்டம் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறான், குரலை உயர்த்துகிறான். அடக்குமுறைகளுக்கு எதிராக கைகளை உயர்த்துகிறான். இந்த ரெண்டே விஷயம் தான். அவன்கிட்ட ஒண்ணு இல்ல, அதிகாரம் இல்லை. அவர்கள் மீது ஒரு பெரிய போர் தொடுக்கப்பட்டுச்சு. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1923ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு பெரிய கலவரம். நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த நீதி கட்சி அரசாங்கம் நம்மீது ஒரு போரை தொடுத்தவனுக்கு ஆதரவாகத்தான் நின்றுச்சு. அன்றைக்கு நீதி கட்சி அரசாங்கத்தில் நம்முடைய துயரங்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்கள் நம்மகிட்ட இல்ல, அதிகாரத்தில் நாம் இல்ல. 1957 இந்த சமூகத்திற்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சியிலும் அதிகாரம் வேண்டும், அதிகாரமும் வேண்டும், அரசியலிலும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கிய ஈக பெருஞ்சுடர் இமானுவேல் சேகரன் வெட்டி சாய்க்கப்பட்டார். முதுகுளத்தூர் கலவரம் உருவானது. மகாபாரதம் போர் 18 நாள் நடந்துச்சுங்கிறது புராணம். ஆனா உண்மையிலே 18 நாள் முதுகுளத்தூர்ல ஒரு போர் நமக்கு எதிராக நடந்தது. அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தவர்கள், காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியும், எதிர்கட்சியாக இருந்தவர்களும் ஆளும் கட்சியாக இருந்தவர்களும் இந்த சமூகத்தினுடைய இழப்பிற்கு நாம் நம்மளுடைய ஒரு மாபெரும் ஆளுமையாக கருதக்கூடிய இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு ஒரு உரிய இழப்பீட்டை கூட கொடுக்கல. எல்லாரும் காமராஜரை பத்தி பெருமையா பேசுவாங்க, கக்கனை பத்தி பெருமையா பேசுவாங்க. காமராஜர் காலத்திலும் கக்கன் காலத்திலும் தான் தமிழ்நாடும் தமிழர்களும் தேவேந்திரர்களும் இழந்தது அதிகம். அன்றைக்கு நமக்கிட்ட அதிகாரம் கிடையாது. அன்றைக்கு சட்டமன்றத்தில் காங்கிரசுடைய பிரதிநிதிகளாக இருந்த நம்முடைய
ராஜவள்ளிபுரத்தை சேர்ந்த RS ஆறுமுகம் போன்றவர்கள் குரல் எழுப்புறாங்க. சுவாமி சகஜானந்தா போன்ற வடதமிழ்நாட்டை சேர்ந்த பறையர்குடி உறவுகள் குரல் எழுப்புறாங்க. ஒரு போர் வரலாற்றுல இந்திய துணை ராணுவம் வந்து அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போர். இந்த சமூகம் தன்னுடைய சொந்த பலத்தால அரசியலில், அதிகாரத்தில், பொருளாதாரத்தில் பெரும் வலிமை கொண்ட சமூகங்களோடு மோதி ஜெயிச்சிச்சு அந்த முதுகுளத்தூர் கலவரத்தில். ஆனால் அரசும் அரசியல் கட்சிகளும் நமக்கு எதிராக தான் இருந்த காரணம், நம்மகிட்ட அதிகாரம் இல்ல, அரசியலை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. 68 வெண்மணி படுகொலை, 79 குஞ்சன படுகொலை, அதே 79 நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த இந்திய நாடாளுமன்றமே பாராட்டிய ST முருகையன் 1979 ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி வெட்டி கொல்லப்படுகிறார்கள். எந்த ஒரு சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக 700 ஆண்டு காலமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே சமூகத்தைச் சேர்ந்த சாதிய பயங்கரவாதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்தியாவில் ST முருகையனை போன்று ஒரு அரசியல்வாதி கிடையாது. நல்லக்கண்ணோட ஒரு வயசு மூத்தவர், மாஸ்கோ ரஷ்யா நாட்டில் போய் அரசியல் படிச்சுட்டு வந்தவர் ST முருகையன். சித்தமல்லிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இந்த பேர் கூட நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. அதிகாரத்திற்கு வரக்கூடாது. அது இமானுவேல் சேகரனா, நீ யார்கிட்டையும் வந்து உன்னுடைய உரிமையை கேளு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீ தேர்தலின் வழியாக அதிகாரத்திற்கு வரும்போது வெட்டி கொல்லப்படுவாய். இமானுவேல் சேகரன் படுகொலை, ST முருகையன் படுகொலை, மாடக்கோட்டு சுப்பு படுகொலை, சிக்கல் கணேச பாண்டியன் படுகொலை, பசுபதி பாண்டியன் படுகொலை வரைக்கும் இங்கு அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதிகாரத்தை நோக்கி நாம் நகரும் போதெல்லாம் பச்சை படுகொலைகள், இரத்த களரிகள், பெரும் கலவரங்கள் இங்க வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. தென் தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த படுகொலைகள் எல்லாம் பட்டியலிட்டு பாருங்க. எந்தெந்த படுகொலை எல்லாம் நடக்கும், வெட்டி கொல்லப்படுகிறவன் எந்த பகுதியை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிகார எழுச்சி உருவாகிட்டு இருக்கும். அதை அடக்குவதற்காக அந்த கொலைகள் நடந்திருக்கும். நாங்குநேரி பகுதியில் ஒன்னு திமுக காங்கிரசினுடைய ஆதிக்கம் இருக்கும், அல்லது அதிமுகவினுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த சமூகத்திற்கென்று ஒரு அரசியலை உருவாக்குது. பருத்திக்கோட்டை நாட்டார் சங்கம் தேர்தலை புறக்கணிச்சு ஒரு அரசியலை உருவாக்குவது. இங்க அரசியல் எழுச்சி வரக்கூடாது. அப்ப நாங்குநேரி தேவேந்திர குல வேளாளர்களை பயங்காட்டணும்னா சம்பந்தமே இல்லாம தீபக் பாண்டியனை படுகொலை செய்யணும். ஒரு படுகொலை செஞ்சுட்டா இவனுக்கு ஒரு கோவம் வரும், ஒரு ரோசம் வரும். நம்ம ஆள ஒருத்தனை வெட்டிட்டான், நம்ம ஏதாவது செய்யணும், அல்லது ரோட்ல இறங்கியாவது போராடணும். அப்படி செல்லும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் எதிரியின் பக்கம் இருக்கும், அதிகாரத்தின் பக்கம் இருக்காது. இதுக்குதான் இங்க கலவரம் எல்லாம் நடக்குது. இந்த கலவரங்கள் நம்மீதான சொன்னாங்க, நிறைய வழக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்க. வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒருத்தனை அடிச்சவன் மேல வழக்கு போடணும், அதான் சட்டம். அடிபட்டவன் மேல வழக்கு போடுறது எந்த சட்டம்? போட்டு 2 தரப்பு அந்த வழக்கை நீர்த்து போக செய்யறான். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான் இத்தகைய சிக்கலை எதிர்கொள்ளுது. தமிழ்நாட்டில் வேற எந்த சமூகமும் அப்படி ஒரு சிக்கல் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் பேசுவதற்கு அந்த சமூகத்தின் சார்பாக அவர்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் பொது கட்சியில் இருக்கிறான். தம்பி மணிப்பாண்டியன் சொன்னாரு, வெள்ளப்பாண்டியெல்லாம் சொன்னாரு, என்னுடைய தெளிவான கருத்து, இந்த சமூகத்தினுடைய ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும். மறவர்கள் நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், OPS போன்றவர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர்களுடைய பிரதிநிதிகளை யாருன்னாலும் மறவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது இந்த சமூகத்தினுடைய பொது முடிவாக எப்ப மாறுதோ அப்படி நீங்க ஜெயிக்க. எதுக்கு வெளிப்படையா பேசுங்க, ஒளிவு மறைவெல்லாம் வந்து தேவையில்லை. இனி எல்லாமே உலகம் வந்து ஓபன் ஆயிருச்சு. மறவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. மறவர் தவிர்த்து பொது சமூகத்தில், பொது தொகுதிகளில் நமக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். நமக்கு வாய்ப்பளிக்காத கட்சியை ஊருக்குள்ள விடாத. உனக்கு அவன் 500 ரூபாய் தரம்னா ஒரு நாளைக்கு உன்னை 25 பைசாவுக்கு விலை பேசுகிறான். வெறும் 25 பைசா 5 வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னா 500 ரூபாய். அவன் 1000 ரூபாய் தந்தாம்னா நீங்க 50 காசுக்கு விலை போயிட்டீங்க. 2000 ரூபாய் தந்தாம்னா நீங்க 1 ரூபாய்க்கு விலை போயிருக்கிறீங்க. அந்த உங்களை வித்துட்டு 500 ரூபாய் வாங்கி உங்க ஓட்டை வித்துட்டு அவன் எப்படி உங்க கோரிக்கைக்கு வந்து நிற்பான்? அவன் எப்படி உங்க ஊருக்கு நல்லது செய்வான்? கொஞ்சமாவது சூடு சொரணையோட நாம பேச வேண்டாமா? சூடு சொரணை நமக்கு இருக்கணுமா, அவனுக்கு இருக்கணுமா? அவன் உனக்கு காசு கொடுத்திருக்கான, உன விலை கொடுத்துல வாங்கி இருக்கிறான். இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சமூகம். ஒரு கட்சிக்கு 1,25,00,000 ஓட்டு தான் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு. 70 லட்சம் ஓட்டை வச்சிருக்கிற 7 மில்லியன் ஓட்டு ஆட்டி படைக்கணும் சொன்னா தம்பி சொன்னா. புதிய தமிழகம் தென் தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியை உருவாக்கிய போது எந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக கிராமத்திலேயும் கட்சி கொடிகளே கிடையாது. கட்சிக்காரன் உள்ள வர பயந்தான், அஞ்சு நடுங்கினா, உள்ள போயிட்டு உயிரோட வர முடியாது அப்படிங்கிற ஒரு அதிகார அரசியலை இந்த சமூகம் கையில வச்சிருச்சு. ஏன் விட்டுட்டு 700 வருஷமா போராடுகிறோம். நீ உன்ன 25 பைசாக்கும் 50 பைசாக்கும் 1 ரூபாய்க்கும் போய் வித்துட்டு
எனக்கு வந்து திமுக செய்ய மாட்டேக்கு, எனக்கு அண்ணா திமுக செய்ய மாட்டேக்கு, எனக்கு பிஜேபி செய்ய மாட்டேக்குன்னு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கிற. தெரு தெருவா புலம்புறான். முகநூல திறந்தாலே புலம்பல் தான். எங்களுக்கு யாரு செய்ய, நீ என்ன ஓட்ட விக்கிறேன்னு பைத்தியக்கார பயல்களா? எவ்வளவு பெரிய விஷயம் ஓட்டுங்கிறது. இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சமூகம். 70 லட்சம் ஓட்டு ஒரு பக்கம் நின்றுச்சுன்னா நாடே உன் காலடியில் வந்து விழுந்துரும். இது வெறும் தேர்தலுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகம் தான் அறத்தின் பக்கம் நின்று தொடர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த சமூகத்தினுடைய மரபு குணம். இவனுக்கு வந்து பெருசா வந்து தவறுகள் செய்து அதன் மூலமாக அதிகாரத்துக்கு போகலாம் தெரியாது. ஆனா முயற்சி பண்ணுவான், தோத்துருவான். அது அவனுடைய மரபு குணம். இந்த மரபுல வீரம் இருக்கு, அறிவு இருக்கு, ஆளுமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருக்கு. கூடவே ஏமாந்து போகிற ஏமாளித்தனம் அதிகமா இருக்கு. நீ கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்துட்டா சமூகத்தை பற்றி பேசாத. சமூகத்தை பற்றி பேசணும்னா பேசுவது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த சமூகத்திற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் எல்லாம் துரோகம் இழைத்திருக்கிறேன்னு சொல்லணும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். 1979 ஆண்டு உஞ்சனை என்கிற கிராமத்தின் மீது, உஞ்சனை என்கிற கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் இருக்கிறார்கள். அந்த கிராமத்துல கழனி பெரிய ஐயனார் கோயில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல மண் குதிரை வைத்து வணங்குவதற்காக தேவேந்திர குல வேளாளர்கள் அது பொது கோயில் போறாங்க. அப்படி செல்கிற போது, மண் குதிரை எடுத்து செல்கிற போது, ஒரு மறவர் சமூக பெண்மணி மண் குதிரையை சுமர்ந்து வருகிற கம்பீரமான தோட்டத்தோடு நடந்து வருகிற அந்த குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்க முற்படுது. அப்படி ஆரத்தி எடுக்க முற்பட்டதனால் அந்த சமூகத்தின் மீது அதிகாலையில வெடிகுண்டு, துப்பாக்கி, வெட்டறிவாள், வேல்கம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிகாலை 5 மணி அளவில் ஒரு போரை தொடுக்கிறார்கள். 5 தேவேந்திர குல வேளாளர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். 25 பேர் குட்டுயிரும் குலையுருமாக மருத்துவமனையில் தூக்கி போடப்பட்டுச்சு. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர், நமக்கு சமூகத்தில் எம்ஜிஆருக்கு நிறைய ரசிகர் இருப்பீங்க. ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கவோ தொடர்ந்து அவர்களை மருத்துவ ரீதியாக பராமரிக்கவோ அரசுட்ட வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டான். பணம் இல்லை அரசுட்ட. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட போருக்கு எவன் வந்து இவர்களை வெட்டி கொண்டார்களோ அவர்கள் பக்கம் தான் நிற்கிறான். கருணாநிதி ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும், தாமிரபரணி துப்பாக்கி சூடு மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? நீச்சல் தெரியாம தண்ணிகளை விழுந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற கதையை முடிச்சிட்டாங்க. இங்க எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி, மத்தியிலே மோடி வந்தாலும் சரி, ராகுல் காந்தி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, தேவேந்திரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்தா ஓட்ட போட்டுருவான். அப்படியே இல்லைனாலும் ஒரு 500 ரூபாய் கொடுத்தா ஓட்ட போட்டுருவான், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்ட போட்டுருவான். இவர்களுக்கு சீட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், இவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவா அவனுக்கு தெரியும். 100 ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றுல இதான் நடந்திருக்குது. 1952க்கு முன்னாடி எல்லாம் சொத்து இருக்கணும், சொத்து வரி கட்டினாதான் ஓட்டு போடணும். 52ல தான் 18 வயது நிரம்பியவர்களுக்கு ஓட்டு போடலாம். 18 வயசு ஆயிட்டா நீ ஓட்டு போடலாங்கிற உரிமை வந்துச்சு. சொத்து இருக்கும் போதும் சரி, இந்த 18 வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்கலாங்கிற விஷயம் வந்த போதும் சரி. குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எந்த 36 பொது தொகுதியில் முதல் எண்ணிக்கையில இருக்கிறோம். தனி பெரும்பான்மையா தேவேந்திரனை தவிர வேற ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்கிறது 36 தொகுதிகளில் இருக்கிறோம். இந்த 36 பொது தொகுதிகளிலும் எந்த கட்சியாவது நமக்கு சீட்டு கொடுக்குதா, போட்டியிட வாய்ப்பு அளிக்குதா? திமுக கொடுக்குதா, அண்ணா திமுக கொடுக்குதா, அல்லது பிஜேபி தான் கொடுக்குதா? யாரும் கொடுக்கறது இல்ல. உனக்கு தனி தொகுதின்னு ஒதுக்கி வச்சுட்டேன், உனக்கு தலித்துன்னு வச்சிருக்கிறேன், தாழ்த்தப்பட்டவன்னு சொல்றேன், பட்டியலின மக்கள்னு சொல்றேன், நீ போயிரு அங்க போய் நின்னுக்க, உன்னுடைய உனக்குன்னு சொல்லி ஒரு பட்டியை உருவாக்கி அந்த பட்டியல போய் அடைஞ்சுக்கோ. 36 பொது தொகுதியில் இருக்கு தனி பெரும்பான்மையா. 70 தொகுதிகளில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி, டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறோம். ஏறத்தாழ 100 தொகுதி காவிரி, வைகை, தாமிரபரணி, தென்பண்ணை, பாலாறு 5 தமிழ்நாட்டின் முக்கிய நீராதாரங்களாக விளங்கக்கூடிய 5 நதிக்கரையிலும் 2 பக்கமும் அடர்ந்து செறிவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். சரியாக கணக்கெடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் தொகை எண்ணிக்கையில முதல் இடத்துக்கு வந்துருவான். அந்த அளவுக்கு அடர்ந்து செறிவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இலவச ஓட்டு வங்கியா பயன்படுத்திட்டு இருக்கான். இங்க வந்து திமுக காரனும் அண்ணா திமுக காரனும் காங்கிரஸ் காரனும் நமக்கு வகுப்பு எடுக்கிறான். தம்பி நமக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்க தம்பி அப்படின்ட்டு. உனக்கு என்ன செஞ்சாங்கிறத நீ சொல்லு அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து போன தேர்தலில் நான் ஊர்ல வந்து நான் வந்து எல்லாருக்கும் காசு வாங்கி கொடுத்தேன், எனக்கு ஒரு 10,000 சேர்த்து தந்தாங்க தம்பிங்க. அதுக்கு நீ எவ்வளவுக்கு விலை போயிருக்க? ஓட்டுக்கு தனிநபருக்கு 500,000 கொடுக்குற மாதிரி ஒரு இயக்கத்துக்கு 10 லட்சம் கொடுப்பான். 5 வருஷத்துக்கு 1862 நாள் கணக்கு பண்ணிக்கோங்க. எவ்வளவு விலை போயிருப்பான்? 1000 ரூபாய்க்கு மேல அவனுக்கு மதிப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய், 20 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தா அவனுக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கான். இவன் போய் எப்படி இந்த சமுதாயத்தினுடைய உரிமையை வாங்கி தருவான்? ஏதாவது நீங்க யோசிக்கிறீங்களா?
அதிகார அரசியல் என்பது அக்குவேறு ஆணிவேராக அங்குலம் அங்குலமாக இந்த அரசியலை நீ படிச்சு வைக்கணும். எவ்வளவு ஓட்டு இருக்கிறான் ஒரு தொகுதிக்குள்ள, தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குள்ள எவ்வளவு ஓட்டு இருக்கிறான், எத்தனை கிராமத்துல இருக்கிறான், எத்தனை வாக்குச்சாவடியில ஓட்டு போடுறான், எந்தெந்த கட்சிகள் இவனுக்குள்ள இருக்கு, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான், தேர்தலில் 50 வருஷ தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான், எவன் அவன் சொன்னதை நமக்கு செஞ்சான். இதுதான் அரசியல். இதை விட்டுட்டு உத்தேசமாக குத்து மதிப்பாக நாம அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம், நம்மள தவிர எவனும் போயிட மாட்டான் அப்படின்னா அழகா விலை பேசிட்டு போயிருவான். எப்படி தனி மனிதர்கள் 500க்கும் 1000க்கும் விலை போகிறார்களோ அதே போன்றுதான் இயக்கங்கள் 500க்கும் 1000க்கும் வர வேண்டும். அவ்வளவுதான். அரசியல் கட்சிகள் நம்மை இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறான். இது அவனுடைய குற்றம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய குற்றம் இருக்குது. இளைய தலைமுறைகள், இளைஞர்கள் நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. உங்க கண்ணு முன்னாடி 2 வாய்ப்பு இருக்கு. 26ல நீங்க தெளிவடையணும். 31ல நீங்க அதிகாரத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அந்த இடத்துக்கு போயிருவீங்க. அதை விட கூடுதலாக நெருக்கடியை சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு விழிப்புணர்வா இருக்கும், எல்லாருக்கும் அரசியல் தெரியும் அப்படின்லாம் சொல்றோம். ஏறத்தாழ ஒரு 5000 பேர் மேல இந்த 3 மாவட்டத்துல ஒரு 5000 மேல 1 டன் கேஸ் போடுறான். தேர்தல் வந்தா 1 டன், இமானுவேல் சேகரன் நினைவு நாள் வந்தா 1 டன், பசுபதி பாண்டியன் நினைவு நாள் வந்தா 1 டன், தாமிரபரணி நினைவு நாள் வந்தா 1 டன், தீபக் பாண்டியன் நினைவு நாள் வந்தா 1 டன். 5000 பேருடைய வாழ்க்கை, இளைஞருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. 5000 குடும்பம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன, இந்த சமூகத்தால என்ன செய்ய முடியும்? நம்ம விழிப்புணர்வா தானே இருக்கிறோம், நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஒரு தாளை கூட போய் நம்ம ஸ்டேஷன்ல போய் கிளிக்க முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதிகாரம் வேண்டும். ஒரு போன் பண்ணுனா ஒரு கொலைகாரனை விடுதான், ஒரு போன் பண்ணா நம்மளை வெட்டினவனை விடலாம். இப்ப தாமரை குளத்துல நடந்துச்சு. தாமரை குளத்துல காலையில சாலையில வந்த பையனை மறிச்சு அடிக்கிறாங்க, திரும்ப வந்து ஊருக்குள்ள வந்து அடிக்கிறாங்க. அடிச்சு 4 பேருக்கு வந்து படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சேர்த்த பிறகு நாங்க போறோம். நாங்க சொன்ன அந்த மக்கள்கிட்ட, நீ களத்துல இறங்கி, உனக்கு யாரும் கிடையாது, நீ களத்துல இறங்கி நீ ரோட்ல நின்று நீதி கேட்டா மட்டும்தான் பயப்படுவான். தவறிச்சுன்னா நாளைக்கு அவங்க இவங்க மேல வழக்க போட்டுருவா, நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது பாத்துக்கோங்கன்னு சொன்னோம். இல்ல அவங்க நாங்க அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம் சங்கம் இருக்குன்னு சொன்னாங்க. மறுநாள் என்னாச்சுன்னா, எந்த பையன் அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்தானோ அவன் மேலே வழக்கு. சரிங்களா? இது ரொம்ப நாள் இல்ல, ஒரு 10 நாள் தான் இருக்கும். 10 நாள் 20 நாள் இருக்கும். சரிங்களா? அன்னைக்கு மணிப்பாண்டி தான் கூப்பிட்டாரு. நான் வேற ஒரு பக்கம் நிக்க, என்ன உடனே வாங்கினு உடனே போனோம். போய் வெளியூர்ல இருந்து வர்றோம், வந்து உடனே போய் மக்களை போய் சந்திக்கிறோம். அதிகாரம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அரசியல் தான் இங்க எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. நீங்க 1 ரூபாய்க்கு போய் கடையில முட்டாய் வாங்கினாலும் உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் அதுக்குள்ள இருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ஆடி கார் வாங்கினாலும் உங்களுடைய தலையெழுத்தையும் உங்க சமூகத்தினுடைய தலையெழுத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அரசியல் அதுக்குள்ள இருக்குது. அரசியல் இல்லாம இங்க அணுவும் அசையாது. அரசியல் தூண்ல இருக்கு, துரும்புல இருக்கு. அரசியல் தான், அதிகாரம் தான் நம்முடைய உணவாக இருக்கணும். அதிகாரத்தை பற்றிய சிந்தனை இல்லைன்னா, ஏன் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள்ல மட்டும் அதிகமாக கஞ்சா இருக்குது, அதிகமா குடியார இளைஞர்கள் இருக்கிறாங்க? ஏன் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் கட்டு வச்சா யாரும் மீற முடியாது. உடைச்சது யாரு? இந்த அரசியல் தானே உடைச்சிச்சு. ஒரே குடும்பத்துல வெட்டுக்குத்து வச்சுச்சுல, அது அரசியல் தானே. யாருக்காக நீ வெட்டுக்குத்து நடத்தின? உனக்காக, உன்னுடைய சமூகத்திற்காகயா, அல்லது உன்னை இந்த இடத்துல அடிமைப்படுத்தி வைத்திருக்க திமுக அதிமுக யோசிச்சு பாரு. திராவிட கட்சிகள் இந்த சமூகத்தை துண்டு துண்டா கூறுபட்டுச்சு. ஒவ்வொரு ஊருக்குள்ளும் திமுக காரன், அதிமுக காரன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், இன்னாள் பஞ்சாயத்து தலைவர் டீம், அந்த குடும்பம் இந்த குடும்பம், இப்படிங்கிற எத்தனை பிரிவினைகள் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று அதிகாரம் இல்ல. அதிகாரம் இருந்துச்சு, ஊர் கட்டமைப்பு இருந்துச்சு, ஊர்ல தலைவர்கள் ஊர் பெரியவங்க கூடி முடிவெடுத்தா ஊரை யாரும் மீற முடியாது. யார் உடைத்தா அந்த இடத்தை? இன்னைக்கு இந்த சமூகத்தை நான் மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா, இன்றைக்கும் ஏதோ ஒரு திருவிழாவோ அல்லது நல்லது கெட்டதுக்கு இந்த சமூகம் ஒன்று கூடுது. ஏதோ ஒரு வரி வைத்து, ஒரு அரசு எப்படி வரியை பிரித்து அரசை நடத்துற மாதிரி இந்த சமூகம் தனக்கான திருவிழாக்களை நடத்தி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துலயாவது வந்து நிக்கி அந்த தக்க வச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த இளைஞர்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. நம் மீது அரசியல் என்கிற பேரில் ஒரு அதிகார போர் நூற்றாண்டு காலமாக நம் மீது திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு போர் தான். இல்ல ரத்த சிந்தல, கொலை விழல, குண்டு வீசல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அதையும் தாண்டி நமக்கான கொடுமைகள் இந்த அதிகாரத்தின் மூலமாக அரங்கேறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தில் 2026 இலக்கு என்பது நாம் ஒரு போருக்கு நம்மை தயாரித்துக் கொள்ளக்கூடிய காலமாக எடுத்துக் கொள்ளுங்கள். 2031 அந்த போரில் இந்த சமூகம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். எப்படி விடுதலை புலி இயக்கத்தில் கரும்புலிகள் என்று ஒரு படைப்பிரிவு இருந்து எதிரிகளுக்கு சிம்மசப்பனமாக இருந்தார்களோ அதற்கு இணையாக வாக்கு என்கிற ஆயுதத்தை ஏந்தி நாம்
2031 அதிகாரத்தை கைப்பற்றியே ஆக வேண்டும். அதுவே நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும், செயலாக இருக்க வேண்டும், வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.